கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. காற்றும் இல்லை, மழையும் இல்லை, ஆனால் தேவையான தண்ணீர் கர்த்தர் கொடுத்தார். அதுதான் அற்புதம். அற்புதம் அதுதாங்க. ஹல்லேலூயா. போன வாரமும் நாம் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினது ஒரு அற்புதம். இன்று கர்த்தர் அப்படி என்ன ஒரு அற்புதம் செய்தார் என்பதை நாம் வாசிக்க போகிறோம். இந்த இடத்துல இன்று நாம் தியானிக்க போகிற அந்த அற்புதம், வைத்தியர்கள் கைவிட்டு விட்டார்கள். அங்கே வைத்தியரும் இல்லை, ஒரு மருந்தும் இல்லை, ஒரு மனுஷனுடைய உதவியும் இல்லை. ஆனால் கர்த்தர் சுகத்தை கட்டளையிட்டார். நான் உன்னை சுகமாக்குவேன் என்று கர்த்தர் ஒரு தேவனுடைய மனுஷனை பார்த்து சொன்ன வார்த்தை நாம் இன்று தியானிக்க போகிறோம். வாசிப்போம். 2 ராஜாக்கள் 20வது அதிகாரம் 5வது வசனம். 2 ராஜாக்கள் 20:5. நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாக இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். இதோ நான் உன்னை குணமாக்குவேன். 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். ஹல்லேலூயா. இந்த தெய்வ மனுஷன் சொல்லுகிற வார்த்தை, இந்த மனுஷனுக்கு தேவனால் கொடுக்கப்பட்ட வார்த்தை, நான் உன்னை குணமாக்குவேன், நான் உன்னை குணமாக்குவேன். எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டு பயங்கரமான ஒரு மரண தருவாயில் இருக்கிறார். மரண நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கிறார். இந்நாட்களில் சில மருத்துவமனைகளில் போய் பார்ப்போமானால் எத்தனையோ ஜனங்க டாக்டரால் கைவிடப்பட்ட நிலவரத்தில், மருத்துவமும் கைவிடப்பட்ட நிலவரத்தில், மனிதர்களும் கைவிடப்பட்ட நிலவரத்தில் தங்களுடைய மரண நாட்களை எண்ணிக்கொண்டே இருக்கிறார்கள். மரண நாட்களை எண்ணிக்கொண்டே இருக்கிறார்கள். இன்னும் 1 மாதம், இன்னும் 20 நாள், இன்னும் 15 நாள், இவ்வளோ தான் என் வாழ்க்கை முடிஞ்சிடும் அப்படி என்று எத்தனையோ வியாதிஸ்தர்கள் கைவிடப்பட்ட நேரத்தில் தங்களுடைய நாட்களை எண்ணி ஓடி முடித்தவர்களும் உண்டு. இப்பொழுதும் மரண தருவாயில் தங்களுடைய நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கிற அநேக ஜனங்களும் உண்டு. நீங்கள் மருத்துவமனைகளில் போய் பார்ப்பீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பார்க்கலாம். கேன்சரால் பாதிக்கப்பட்ட ஜனங்களை பாருங்கள், கிட்னி ஃபெயிலியர் ஆகி பாதிக்கப்பட்ட ஜனங்களை பாருங்கள், இருதயம் ஃபெயிலியர் ஆகி பாதிக்கப்பட்ட ஜனங்களை பாருங்கள், பிரெயினில் பயங்கர விதமான வியாதி வந்து பாதிக்கப்பட்ட ஜனங்களை பாருங்கள். டாக்டர்கள் ஒரு லிமிட்டு தான், அதுக்கு பிறகு அவங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அவங்களே சொல்லிடுவாங்க, இது எங்களால் முடியாதுங்க, ஏதோ நாங்கள் இருக்க வரைக்கும் அவங்க வழி இல்லாமல் இருப்பதற்காக மருந்து கொடுப்போம். ஆனால் நான் கொடுக்குற மருந்து மூலமாக சுகப்படுத்தவும் முடியாது, எங்களாலும் நாங்கள் படித்த படிப்பின் மூலமாகவும் சுகப்படுத்தவும் முடியாதுங்க. எத்தனையோ லட்சம் கோடி பணம் இருக்கலாம், பணமும் என்ன செய்ய முடியாது, குணப்படுத்த முடியாது. எவ்வளோ பெரிய மனிதர்கள் உங்களுக்கு இருக்கலாம், மனிதர்களும் உங்களை குணப்படுத்த முடியாதுங்க. தெரிந்த அதிகாரிகள் இருக்கலாம், யாருமே உங்களை குணப்படுத்த முடியாது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, எத்தனையோ பேர்
இப்படிப்பட்ட மரண தருவாய்களில் தவித்து கொண்டிருக்கிற ஜனங்களை பார்த்து கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்கிறாருங்க, நான் உன்னை குணமாக்குவேன், நான் உன்னை குணமாக்குவேன். ஏசைக்கியா பெரிய ஒரு ராஜா, அவருடைய சரீரத்தில் வியாதி, டாக்டர்கள் கைவிட்டு விட்டார்கள், மனிதர்கள் கைவிட்டு விட்டார்கள், தேவனுடைய ஊழியக்காரனாகிய ஏசாயாவும் கைவிட்டு விட்டார். அவர் சொல்லுகிறார், தேவனுடைய ஊழியக்காரன் கைவிட்டு விட்டார் என்று சொல்ல முடியாது. ஆனால் கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதை தான் அந்த ஊழியக்காரன் சொல்ல முடியும். ஆனால் ஏசாயா தீர்க்கதரிசி நான் குறை சொல்ல முடியாது. எந்த ஊழியக்காரனையுமே குறை சொல்லுவதற்கு தகுதி அல்ல. கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்கிறது தான் தேவனுடைய ஊழியக்காரர்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த ஊழியக்காரன் தான் ஏசாயா. ஏசைக்கியா அவருடைய சரீரத்தில் காணப்பட்ட வியாதியை பார்த்து, உங்களுடைய எல்லா கணக்கையும் முடியும், கர்த்தர் உங்களை எடுக்க போகிறார், மரணம் சமீபத்திருக்கிறது, நீர் பிழைக்க மாட்டீங்க, சீக்கிரமாக செத்து போவீங்க என்று எசேக்கியா ராஜாவை பார்த்து சொல்லுகிறார். இப்போ என்ன கணக்குன்னா, இப்போ சிலர் மரிப்பதற்கு முன்பதாக வீட்டு தலைவரோ தலைவியோ ஒருவேளை ஆஸ்பத்திரியில் மருத்துவமனையில் இருப்பாங்கன்னா அவனுடைய கணக்கெல்லாம் சொல்லுவாங்க, நான் இத்தனை பேருக்கு இவ்வளோ பணம் கொடுக்கணும், இத்தனை பேர் எனக்கு பணம் தரணும், இவ்வளோ பணம் தரணும். நான் சொல்லும் போது பிள்ளைகளோ மனைவியோ புருஷனோ அப்பாவோ அம்மாவோ தாத்தாவோ பாட்டியோ என்ன செய்வாங்க, அதை எழுதுவாங்க. அதான் கணக்கு. இதை நான் உனக்கு கொடுக்குறேன், இதை நான் அவர்களுக்கு எழுதி கொடுக்குறேன் என்று மரணத்துக்கு முன்பதாக அவர்கள் செய்ய வேண்டிய கணக்குகளை செய்ய சொல்கிறார். ஆனால் எசேக்கியா ராஜா அதை ஒன்றும் செய்யலை. நேரே தேவனுடைய ஆலயத்துக்கு போகிறார், கண்ணீரோடு ஜெபிக்கிறார். கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக செய்த நற்கிரியைகளை நினைத்து பாரும். உமக்கு முன்பாக செய்த நற்கிரியைகள் என்ன? உமக்கு முன்பாக நான் ஒருபோது யாருக்கும் தீமை செய்ததல்ல, யாரையும் வேதனைப்படுத்தினதல்ல, யாரையும் துக்கப்படுத்தினதல்ல. எவ்வளோ நன்மை செய்திருக்கிறேன். என்னுடைய நற்கிரையிலெல்லாம் நீ நினைத்து பாரும். எனக்கு எப்படியாவது நாட்களை கூட்டி தர வேண்டும் என்று அவர் மன்றாடி போராடி கண்ணீரோடு ஜெபிக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லிட்டு போயிட்டார். எசேக்கியா ராஜாவின் முற்றத்தை கூட கடந்து போகலை. 2 ராஜாக்கள் 20வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நீங்கள் வாசிக்கும்போது உங்களுக்கு எல்லாம் புரிந்து கொள்வீர்கள். முடிந்தவரை நீங்கள் வாசியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதில் முற்றம் வரை கூட போகலை. அந்த எசேக்கியா ராஜாவினுடைய ஜெபம் எவ்வளோ பயங்கரமாக இருந்திருக்கும் பாருங்கள். எவ்வளோ வேதனையோடு கண்ணீரோடு, உடனே சொல்லிட்டு போயிட்டால் உடனே கண்ணீர் வருது, வேதனை வருது, மனஸ்தாபத்தோடு எல்லா வார்த்தையும் சொல்கிறார். எனக்கு நாட்களை கூட்டி தர வேண்டும். உடனே ஏசாயா தீர்க்கதரிசியிடம் தெய்வனுடைய வார்த்தை வருது. முற்றமோட தாண்டலை, உடனே திரும்பி வருகிறார். கர்த்தர் மறுபடியும் உம்மை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, நான் உனக்கு 15 ஆண்டுகள் கூட்டி தருவேன் என்று சொல்லுகிறார். நான் உன்னை சுகமாக்குவேன், உன் கண்ணீரை கண்டேன். எவ்வளோ அருமையான வார்த்தை. இன்று வேதனையோடு துக்கத்தோடு காணப்படுகிற உங்களை பார்த்து, ஒருவேளை மருத்துவம் கைவிடலாம், டாக்டர்ஸ் உங்களை கைவிடலாம், பணம் உங்களை கைவிடலாம், மனிதர்கள் கைவிடலாம், சொந்தங்கள் பந்தங்கள் கைவிடலாம், நண்பர்கள் உடன்பிறப்புகள் கைவிடலாம். ஆனால்
இயேசு கிறிஸ்து ஒருபோதும் கைவிடவே மாட்டார். நீங்கள் அவருடைய பாதத்தில் வந்து, ஆண்டவரே என்னை மன்னியும், என்னை சுத்திகரியும், நான் செய்த நன்மைகளை நினைத்து பாரும், ஒப்புனா ஆண்டவர்கிட்ட பேசலாங்க. ஒருவேளை உங்கள்கிட்ட நன்மை எதுவுமே இல்லையா, யாருக்குமே நன்மை செஞ்சது கிடையாதா, அப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவரே நான் மோசமானப்பா, என்னை போல துரோகி யாரும் இருக்க மாட்டாங்கப்பா, என்னை மன்னியும். மனஸ்தாபத்தோடு ஆண்டோடைய சமூகத்தில் கண்ணீரோடு வேதனையோடு என்னை மன்னிங்கப்பா, என் பாவத்தை மன்னிங்கப்பா, என் அக்கிரமத்தை மன்னிங்கப்பா, என்னை சுத்திகரிங்கப்பா, எனக்கு நாட்களை கூட்டித்தாங்கப்பா என்று சொல்வீர்களானா நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை சுகப்படுத்த முடியும். இயேசு கிறிஸ்து உங்களை சுகப்படுத்தி உங்களை ஜீவனில் சாட்சியாக நிறுத்துவதற்காகவே அவர் ஜீவனை கொடுத்தார். 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். அந்த இயேசு கிறிஸ்து இன்றும் ஜீவனுள்ளவராகவே இருக்கிறாருங்க. பணம் கைவிட்டு விடலாம், மருத்துவர்கள் கைவிட்டு விடலாம், மருத்துவம் கைவிட்டு விடலாம், ஆனால் இயேசு ஒருபோதும் உங்களை கைவிடவே மாட்டார். அவர் நம்மை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். நாம் அவரை நோக்கி கூப்பிடும்போது நிச்சயமாக அவர் நமக்கு செவி கொடுக்கிறவர். நீங்கள் பாவம் செய்து ஆண்டவரை விட்டு தூரமாக சென்றிருந்தாலும், ஆண்டவரே என்கிட்ட வாருங்கப்பா, இயேசப்பா என் இருதயத்துக்குள் வாரும், என்னுடைய இல்லத்தில் வாரும் என்று நீங்கள் சொல்லுவீர்களானால் நிச்சயமாகவே இயேசு கிறிஸ்து வந்து உங்கள் இல்லத்தில் வந்து உங்கள் உள்ளத்தில் வந்து உங்களுடைய சரீரத்தில் காணப்படுகிற எந்த இடத்துல வியாதி இருந்தாலும் சரி அவரால் சுகமாக்க முடியும். எவ்வளோ வேணும் சந்தேகமே இல்லைங்க, எவ்வளோ வேணும் சந்தேகமே இல்லை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைய எத்தனையோ சாட்சிகள் சொல்லலாம். ஒருவேளை நீ யாருக்குமே தீமை செய்யலையா, ஆண்டவருக்கு நன்மை தான் செஞ்சுருக்கீங்களா, தொண்டு தான் செய்கிறீங்களா, ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறீங்களா, ஆண்டோடைய பிள்ளையாக இருக்கிறீங்களா, பரவாயில்லைங்க. எசேக்கியா ராஜா எப்படி ஜெபித்தாரோ அதே போல் நீங்களும் ஜெபம் பண்ணி பாருங்கள், கர்த்தர் உங்களை விடுவிப்பாருங்க. எத்தனையோ சாட்சிகள் சொல்லலாம். ஒரே ஒரு சம்பவத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். மருத்துவமனையில் டாக்டரால் கைவிடப்பட்ட நேரத்தில் அவங்களுடைய சொந்தங்கள் பந்தங்கள் எல்லாரும் இறந்து போவாங்க. டாக்டர்கள் கெடு விதிச்சிட்டாங்க. கெடுன எத்தனை நாள் வரை தான் அவங்க இருப்பாங்க, அதுக்கு பிறகு அவங்க உயிர் போயிடும். ஏன்னா ஊசலாடிட்டு இருக்கு. இதெல்லாம் சொல்கிறதெல்லாம் அவர் கேட்குறான்னு அவரால் ஒன்றும் செய்ய முடியலை, அவரால் பேச முடியலை. எல்லாம் பார்க்குறார். இப்போது சொந்தங்கள் பந்தங்கள் அவங்களோட பிள்ளைகள் அவங்க கிறிஸ்துவ அறியாதவர்கள் எல்லாம் கடைசி நேரத்தில் செய்ய வேண்டிய காரியத்துக்காக பிள்ளைகள் அவங்க வீட்டுக்கு போய்விட்டார்கள். அப்பாவுடைய பாடி வரும், என்னென்ன செய்யணுமோ அதுக்கிட்ட ஆயத்த கிரியைகள் வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இங்கே மருத்துவமனையில் அப்பா கூட பார்ப்பதற்காக, அப்பா கூட இருப்பதற்காக அவங்க தெரிஞ்ச ஒரு வயதான யாரையோ அவங்க தெரிஞ்சவங்க சொந்தத்தில் தூரத்தில் உள்ளவங்க வச்சுருக்கிறாங்க. அவங்க யாரோ பேச வந்தாங்க அப்படின்னு வெளியே நின்று பேசுகிறாங்க. இப்போ அந்த நேரத்தில் சுவிசேஷ ஊழியம் செய்கிறவங்க மருத்துவமனையில் போயிருக்கிறாங்க. ஒரு கைப்பிரதி கொடுத்துருக்குறாங்க. அதில் எழுதப்பட்ட வாசகம், நான் உன்னை குணமாக்குவேன். இதே வார்த்தை அதில் எழுதப்பட்டிருந்தது. அந்த துண்டு பிரதியை அந்த வியாதியஸ்தரிடம் கொடுக்கிறார்கள். ஐயா, இயேசு கிறிஸ்து விசுவாசிங்க, கர்த்தர் உங்களை சுகமாக்குவார் என்று சொல்லிவிட்டு அவர்கள் போய்விட்டார்கள். ஏனென்றால் இவரால் வேறு ஒன்றும் பேச முடியலை. அவர் அந்த கைப்பிரதி துண்டை வாங்கி அவர் அப்படியே வாசிக்க ஆரம்பித்தார்.
வாசிக்கிறார். இந்த சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. இயேசுவை விசுவாசிங்க, இயேசு உங்களுக்கு சுகத்தை தர முடியும் என்று கடைசியாக சொல்லப்பட்ட வார்த்தையை வாசித்தார். அதில் ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் உள்ள எல்லா வார்த்தையும் அவர் வாசித்ததும் அவருக்குள்ள ஒரு புதிய ஒரு பலன் வருகிறதை உணர்ந்தார். இயேசுவே, என்னை மன்னியும், என்னை சுத்திகரியும், என்னை குணமாக்கும் என்று அவர் ஜெபிக்க ஆரம்பித்தார். சின்ன ஒரு ஜெபம். அவரால் சத்தத்தோடு ஜெபிக்க முடியலை, பேச முடியலை. ஆனாலும் அவர் என்ன செய்கிறார்னா, தன்னுடைய மனதிலே புலம்பி ஜெபித்து கொண்டிருக்கிறார். கொஞ்ச நேரத்தில் புதிய ஒரு வல்லமை எங்கேருந்தான் வந்துச்சு தெரியாது. அவர் கையில், வாய்க்குள்ளே, மூக்கில் இருந்த எல்லா பைப்பையும் எடுத்து வீசிட்டு எலும்பி உட்கார்ந்துருக்கிற புதிய பலன். யாருமே இல்லை பக்கத்தில். உடனே அப்படியே வீட்டுக்கு சொல்லாமல் ஓடிட்டார். ஏன்னா யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா, ஒருவேளை டாக்டருக்கு தெரிஞ்சுன்னா கொன்று விடுவாங்க. நான் இழுத்து கிடக்குதுன்னு சொல்லி ஏதாவது செஞ்சுருவாங்க அப்படின்ட்டு அவர் போயிட்டார். ஒரே வட்டம் போயிட்டார். இது மதுரை பக்கத்தில் நடந்த சம்பவம். மதுரை பக்கத்தில். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, வீட்டுக்கு போனோம்னா போய் பார்க்குறார். எல்லாம் இந்த இறந்த வீட்டில் ஒரு காரியம் நடக்குன்னா என்னென்ன ஆயத்த வேலைகள் செய்வார்களோ அந்தந்த வேலைகள் எல்லாம் நடந்துகிட்ருக்கு. திடீர்னு ஒரு போகிறத பார்த்ததும் பிள்ளைங்க, சொந்தங்கள், பந்தங்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. என்னப்பா இவருடைய டெட் பாடி தான் வரும் அப்படின்ட்டு சொன்னாங்க. இவரே வந்து நிற்கிறாரு, எப்படி நடந்துச்சு? இயேசுவை பற்றி சொல்ல ஆரம்பித்தார். நடந்த சம்பவங்க. வார்த்தையை விசுவாசிக்கணும். இந்நாட்களில் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறது இல்லை. ஞாயிற்றுக்கிழமை காலையிலே ஜெபத்துக்கு வாங்க என்று ஒரு போதகர் ஒரு விசுவாசி பார்த்து சொல்லுகிறார். அந்த விசுவாசி சொல்கிறாங்க, ஐயா என்னால் முடியலையா, வியாதி, பலவீனம், வர முடியல. சரியம்மா, அடுத்த வாரமாவது சீக்கிரமாக வந்துடுங்க. அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, வர முடியலையா, வர முடியாதையா, வியாதியா. அப்போ இந்த தாயாருக்கு என்ன விசுவாசம்? ஊழியக்காரனுடைய வார்த்தை மேலே விசுவாசம் இல்லை. அடுத்த வாரத்துக்கு இப்போமே அவங்க வியாதியை கெட்டி பிடிச்சி வச்சுருக்கிறாங்க. நான்லாம் வர முடியாது, நான்லாம் 10 மணிக்கு ஜெபத்துக்கு வர முடியாது, என் வியாதி எனக்குள்ளே தான் இருக்கும், நான்லாம் விடமாட்டேன் வியாதியை. கர்த்தருடைய ஊழியக்காரர் உணவு சுகமாக்கு வரம்மா, நீ வா. இல்லையா, பலவீனையா, வர முடியாதையா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, அடுத்த வாரத்தும் ஜெபிக்க சீக்கிரம் வாங்கன்னு சொன்னால் அந்த அம்மா சொல்கிற வார்த்தை, அந்த அம்மாவுக்கு என்ன தெரியுது? என் சரீரத்தில் உள்ள வியாதி தீரா வியாதி, குடும்பத்தில் உள்ள சபிக்கப்பட்ட வியாதி, என் பாவத்தினால் வந்த வியாதி, அது மாறாது என்று அவங்களுக்குள்ளே ஒரு விசுவாசம். இது மாறாது, யார் என்ன சொன்னாலும், யார் ஜெபிச்சாலும் மாறாது, தேவனே கீழே இறங்கி வந்தாலும் அது மாறாது. அதனால் இப்போவுமே நான் அடுத்த வாரம்லாம் வர முடியாது, நான் என் டைமுக்கு தான் நான் வர முடியும் பாஸ்டர். இப்போ அவங்களுக்குள்ள விசுவாசம் என்ன? அந்த விசுவாசம் ஏன் வியாதி தீராதுங்க. ரெண்டாவது விதத்தில் சொல்ல போனோம்னா, எனக்கு கொடுக்கப்பட்ட வியாதி இயேசு நினச்சாலும் கூட மாற்ற முடியாது. ஏன்னா அது அப்படி தான் இருக்கும். ஏன்னா அவங்களுடைய அவிசுவாசம் அப்படி பேசிகிட்டே இருக்குது. கர்த்தருடைய வார்த்தை மேலே விசுவாசம் இல்லை, கர்த்தருடைய ஊழியக்காரன் மேலே விசுவாசம் இல்லை. அடுத்த வாரமா சீக்கிரமாக வரணுமா பாஸ்டர்? சரி பாஸ்டர்,
கர்த்தருடைய கிருபை, அவர் எனக்கு கிருபை தருவாரானால், ஆரோக்கியத்தின் தருவாரானால் நான் சீக்கிரம் வர பிரயாசப்படுறேன் பாஸ்டர். இந்த ஒரு வார்த்தை உண்மையான ஒரு விசுவாசினுடைய வாயிலிருந்து வர வேண்டிய வார்த்தை. ஆனால் இதை சொல்லாமல் என்ன சொல்கிறாங்க? வியாதி பாஸ்டர், என்னால் முடியலையே, வர முடியலையே. அடுத்த வார்த்தை இவங்களே இப்போ போட்டாச்சு, சீல் முத்திரை குத்தியாச்சு, எனக்கு முடியாது, வியாதி இருக்குது. அப்படி ஒரு பேச்சு, அப்படி ஒரு எண்ணம் இருதயத்தில் இருக்குமானா கர்த்தர் எப்படி கிரியை செய்ய முடியும்? மூன்றாவது ஒரு விஷயம், ஒன்று தீரா வியாதி அவங்களுக்கு தெரியும், ரெண்டாவது அவங்க வேத வசனத்தின் மேலும் இயேசு மேலும் விசுவாசம் இல்லை. மூணாவது என்ன காரணம்? ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, எந்த ஊழியக்காரன் இன்றைக்கி தானே வந்தான் ஊழியம் செய்கிறதுக்கு, இவன் என்னோட எவ்வளோ இளையவன், இவன் இப்போ இவன் அப்பா அம்மாலாம் எனக்கு தெரியும், இவன் வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியணுமா? நான் எவ்வளோ பெரிய பெரிய பாஸ்டர்லாம் பார்த்துருக்கிறேன், எவ்வளோ பெரிய பெரிய ஊழியக்காரங்களை பார்த்துருக்கிறேன், இவனுக்கு என்ன தெரியும், இவன் வார்த்தை நான் கீழ்ப்படி நான் வரணுமாங்க, அப்படி என்ற ஒரு எண்ணம். அதனால தான் வியாதி பாஸ்டர், பலவீனம் பாஸ்டர், வர முடியாது, அப்படி எண்ணம் இருக்குமானா கர்த்தர் நினச்சாலும் வியாதியை சுகமாக்க முடியாதுங்க. உங்களை சீக்கிரமாக கூப்பிடுறாங்களா, அடுத்த வாரமாக சீக்கிரம் வந்துடுன்னு சொன்னாங்கன்னா கர்த்தர் எனக்கு சுகத்தை கொடுப்பார், ஆனால் அவருடைய கிருபை எனக்கு தருவார், ஆனால் நான் பிரயாசப்படுறேன், நிச்சயமாக நான் வருவேன். ஒரு விசுவாச வார்த்தை நீங்கள் சொல்லி பாருங்க, வியாதி இருந்தாலோட இருந்த இடத்த விட்டு ஓடிடுவோங்க, நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. ஆனால் செல்வங்களுடைய வார்த்தையினாலேயே வியாதியை தக்க வைத்திருக்கிறாங்க. புரிந்து கொள்வாங்க எல்லாருமே. ஏன் காரணம் என்ன? அவங்களுக்கு 3 காரணம். ஒன்று, அவங்களுக்கு தீரா வியாதின்னு அவங்களுக்கு தெரியுது. மூன்றாவது, இயேசுன் மேலே ஒரு விசுவாசம் இல்லை. ரெண்டாவது, வசனத்தின் மேலே விசுவாசமும் கிடையாது. மூன்றாவது, இவன் சொல்லி நான் கீழ்ப்படியணுமா, இவன் இன்றைக்கி வந்த ஊழியக்கு இவன் சொல்லி நான் கீழ்ப்படியணுமா, அப்படி ஒரு எண்ணம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த எண்ணத்தெல்லாம் குப்பையில் போட்டுட்டு ஆண்டுடைய வார்த்தை விசுவாசிங்க, இயேசு விசுவாசிங்க, விசுவாச வார்த்தை பேசுங்க. நீங்கள் யாக்கோப்பில் 3வது அதிகாரம் 6வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீங்கன்னா அதில் சொல்லப்பட்டிருக்கும் ஒரு வார்த்தை, நாவும் ஒரு நெருப்பு தான், அது அநீதி நிறைந்த உலகம், நம்முடைய அவைகளில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தையே கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்னியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. அவங்களுக்குள்ளே நரக அக்னி, அவங்களுக்குள்ளே நரக அக்னினால் வேதனைப்பட்டுகிட்டே இருப்பாங்க. எவ்வளோதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தாலும் யாரும் ஒன்றும் சொல்லணும்னு அவசியம் இல்லை, யாரும் எதுவும் பேசணும்னு அவசியம் இல்லை. அவங்க வாயினாலேயே அவங்களே நரக அக்னினால் வேதனைப்பட்டு இருப்பாங்க. அப்படி எத்தனையோ குடும்பங்களில் பார்க்குறோம், எத்தனையோ குடும்பங்களில் பார்த்துட்ருக்குறோம். உங்கள் வாயின் வார்த்தை கவனமாக பேசப்படிங்க, வாயின் வார்த்தை மிகவும் ஜாக்கிரதையாக இருங்க. நீதிமொழிகளில் 18வது அதிகாரமாக அதில் வார்த்தையோடு சொல்லப்பட்டிருக்கு, நல்ல அருமையான வார்த்தை. அவனவன் தன் வாயின் பலனால் திருப்தி அடைவான். அவனவன் தன் வாயின் பலன், அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும், அவனவன் உதடுகளின் விளைவினால் அவனவன் திருப்தி ஆவான். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறோம், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். நீதிமொழிகள் 18வது அதிகாரம் 20-21. அவன் சபிச்சிட்டான், அவன் அப்படி சொல்லிட்டான், அதனால தான் எனக்கு இப்படி. சில சொல்லுவாங்க, யார் சபித்தாலும் யார் என்ன சொன்னாலும் காரணமில்லாமல் சாயிட்ட சாபம் தங்காதுங்க. ஏசாயா தீர்க்கதரிசி என்ன சொல்லிட்டு போனார்? நீ செத்து போவீர். ஆண்டோடைய வார்த்தைங்க சொல்லிட்ட, நீ செத்து போவீர்.
ஆனால் எசேக்கியாவுடைய ஜெபம் ஆண்டவருடைய வார்த்தையே மாற்றி போட்டுச்சுன்னா உங்கள் சாபம், குடும்ப சாபம், உங்கள் வியாதியின் சாபம், எந்த சாபமாக இருந்தாலும், யார்கிட்ட சாபமாக இருந்தாலும் அது பலிக்குமாங்க? கண்ணீரோடு ஜெபித்த எசேக்கியாவின் தீர்க்கதரிசனுடைய அந்த ஜெப வேண்டுதல் தேவனுடைய வார்த்தையே மாற்றப்பட்டது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, உங்கள் வாயின் வார்த்தையை நேனமாக பேசுங்க, ஜாக்கிரதையாக பேசுங்க. நல்லா இருக்க, நீ நல்லா இருக்கணும். உங்கள் வாயின் வார்த்தையை நீ நேனமாக பேசுங்க. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறதுங்க. நீ எது சொல்லுவீங்களோ அதை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. ஆனால் ஜாக்கிரதையாக இருங்க, நேனமாக பேசுங்க. எல்லாரும் கைவிட்டாங்களா? வியாதி பிரச்சனையா, போராட்டமா? பயப்படாண்டாம். வேத வார்த்தை, இந்த காற்றையும் காண மாட்டீர்கள், தண்ணீரையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் உங்கள் வாய்க்கால்கள், நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருகஜீவங்களும் குடிக்கும்படி பள்ளங்களெல்லாம் தண்ணீரால் நிரப்பப்படுங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, வைத்தியர்கள் இல்லாமல், மருத்துவமும் இல்லாமல், பண உதவியும் இல்லாமல், மனுஷ உதவியும் இல்லாமல் கர்த்தர் உங்களை சுகமாக்க விரும்புகிறார். இயேசு கிறிஸ்து உங்களை சுகமாக்க விரும்புகிறார். நீங்கள் விசுவாசிப்பீங்கன்னா இந்த வார்த்தையை, இந்த வேத வார்த்தையை, நான் வேத வார்த்தையை தான் சொல்லியிருக்கிறேன். இயேசு கிறிஸ்துடைய ஜீவனுள்ள வார்த்தையை நீங்கள் விசுவாசிங்க. ஏன் வார்த்தை அல்லங்க, ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசிப்பீங்கன்னா இப்பொழுது இந்த நிமிடமே உங்களுக்கு விடுதலை. நீ நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணலாம், போகலாம் என்று டாக்டரே சொல்லுவாங்க. டாக்டரே சொல்லி விட்ருவாங்க. எவ்வளோ 2வது ஒரு முறை டெஸ்ட் பண்ணி பார்ப்போங்க, கொஞ்சம் மாற்றம் இருக்கிற மாதிரி இருக்கிறது, உங்கள் முகத்தில், உங்கள் சரீரத்தில் மாற்றம் இருக்கிற மாதிரி இருக்குது. டாக்டரே சொல்லுவாங்க, ஒரு டெஸ்ட் இன்னொரு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். எத்தனையோ சாட்சி கேட்டிருக்கிறோம், நீங்களும் கேட்டிருப்பீங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஒரு டெஸ்ட் பண்ணுவாங்க. பண்ண உடனே சொல்லுவாங்க, உங்கள்கிட்ட ஒரு வியாதி இல்லைங்க, வியாதி இருந்த அறிகுறியே இல்லை, நீங்கள் வீட்டுக்கு போகலாங்க, நாளைக்கே வீட்டுக்கு போகலாங்க அப்படின்றவாங்க. நீ நல்லா சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. கர்த்தர் உங்களுக்கு, நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உங்களுக்கு மருத்துவம் இல்லாமல் கர்த்தர் சுகத்தை கொடுத்தார், உங்கள் தெய்வம் உங்களுக்கு சுகத்தை கொடுத்தார் என்று சொல்லத்தக்கதாக, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்கதாக கர்த்தர் உங்களை மாற்றப் போகிறார். கர்த்தர் நம்ம ஒவ்வொருத்தரையும் மாற்றப் போகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஜெபிப்போம். சர்வ வல்லமுள்ள பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நீ நல்லவர், நீ நேற்று மீண்டும் மாறாதவர். அப்பா, இந்த ஜெபத்தை உங்களுடைய கரத்தில் அப்பா நாங்கள் பொறுப்பெடுக்கிறோம். அப்பா, ஏறெடுக்கிறோம், உம்மிடத்தில் ஏறெடுக்கிறோம். இந்த வார்த்தை கேட்ட பார்த்த ஒவ்வொருத்தரையும் உடைய கரத்தில் ஒப்பெடுக்கிறோம். ஒருவேளை வியாதியோடு, போராட்டத்தோடு, டாக்டர்களால், மருத்துவத்தினால் கைவிடப்பட்டு, சொந்தங்கள், பந்தங்கள், பணம் இருந்தோம், ஐயோ ஒன்றும் செய்ய முடியலையே என்ற ஏக்கத்தோடு, கலக்கத்தோடு, வேதனையோடு மரண நாட்களை எண்ணிக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிற இந்த நேரத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விடுதலை நீர் கட்டளையிட்டதற்காக நன்றி. இந்த வார்த்தை விசுவாசித்து, விசுவாச வார்த்தை பேசி பூரணமான சுகத்தை நீ கட்டளையிட்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். விசுவாச வார்த்தை பேசி ஏசு எனக்கு சுகத்தை கொடுத்தார் என்று சொல்லி ஆரோக்கியத்தை, சுகத்தையும், சந்தோஷத்தை, சமாதானத்தையும், ஒரு இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ள, நாவின் வார்த்தையை ஞானமாக காத்துக்கொள்ள, புத்தியாய் பேச, புரிந்து கொண்டு பேச, விசுவாச வார்த்தைகளை பேச எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் உதவி செய்வீராக. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். ஜெபத்தை கேட்ட அநேக வியாதிஸ்தர்களை நீ சுகமாக்கினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய நாமம் மகிமைப்படட்டும். பிரசன்னம் கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா.
ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.